ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல் இருந்து மாஸ்டர் இம்போர்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இம்போர்ட் கொடுப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்றது கொடுப்போம். இதுல எக்ஸல் கொடுப்போம். இதுல எந்த மாஸ்டர் நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஆப்ஷன் காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட் பிஹேவியர்ஸ் சொல்லிட்டு த்ரீ ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்னோர் டூப்ளிகேட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடிஃபை வித் நியூ டேட்டான்றது இருக்கும். ஸோ இந்த மூணுமே எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது டேலிக்குள்ள அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா மாஸ்டர் இம்போர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலில இருந்து ஒரு சேம்பிள் எக்ஸல் ஃபைல நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மேனேஜ்ன்றது கொடுத்துக்கலாம். இதுல சேம்பிள் எக்ஸல் ஃபைல்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சேம்பிள் எக்ஸல் ஃபைல் கொடுக்க போனீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ இதுல மாஸ்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கான்ஃபிகர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிகர் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் போட்டு பார்த்தீங்கன்னா லெஜர் இருக்கும். நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ நமக்கு தேவையான ஒரு மாஸ்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லெஜர்ன்றது எடுத்துக்கலாம். ஸோ லெஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல் எக்ஸ்போர்ட் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஃபைல் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து என்ன பண்ணிடுறேன்னா காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு டேலியில் போயிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இது என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இருக்குன்னா டியில் டேலி பிரைம் 5.1 எக்ஸ்போர்ட் ஃபைல் எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஃபைல் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் ஆகும். ஸோ அந்த பார்த்து வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா லெஜர்ன்றதே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் எக்ஸ்போர்ட்ன்றதை எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீவியூ வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜர் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சேம்பிள் எக்ஸல் ஃபைல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லெஜர் ரீட்மின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான அந்த ஹெட்டிங் எல்லாமே தூக்கி ஸோ இந்த பக்கத்தில் லெஜர் சொல்லிட்டு ஒரு சீட் இருக்கும். ஸோ இதில் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட்டிங்காக கொடுத்து நமக்கு தேவையானதை ஃபில் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டேலி போயிடலாம். ஸோ மேலே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். மாஸ்டர் கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்டர் பண்றப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிஹேவியர் இருக்கும். அது என்னன்னா கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் இக்னோர் டூப்ளிகேட்ஸ். நெக்ஸ்ட் மாடிஃபை வித் நியூ டேட்டா. ஃபர்ஸ்ட் கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேலியில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு போயிடலாம். லெஜர் போயிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் நான் எடுத்துக்கிறேன். ஏபிசி பிரைவேட் லிமிடெட் ஒரு கஸ்டமர் நேம் எடுத்துறேன். ஸோ அது குரூப் பார்த்தீங்கன்னா அண்டர்ல பார்த்தீங்கன்னா சன்ரி டெப்பர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இந்த லெஜர் நேம் காப்பி பண்ணிடலாம். ஸோ அந்த சீட்டுக்கு போயிடலாம். ஸோ லெஜர் நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் நேம்ன்றது கொடுத்துடலாம். குரூப் நேம் பார்த்தீங்கன்னா சன்ரி டெப்பர்ஸ் இருக்கும். ஸோ இது காப்பி பண்ணி இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 1000 rupeesன்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெப்டான்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பில் நேம் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இது வேணாம்னா விட்டுடலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணிடுறேன்னா நேம் குரூப் நேம் லெஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ மற்றதெல்லாம் என்ன பண்ணிடுறேன்னா எடுத்து விட்டுறேன். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாமே நான் delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துருக்கோம், குரூப் நேம் கொடுத்துருக்கோம், லெஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம். லெஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட்டா கிரெடிட்ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இதோட பார்த்து என்ன பண்ணிடலாம் அந்த எக்ஸல் இருக்க பார்த்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டேலி போயிடலாம். டேலி போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் மேலே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். மாஸ்டர்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இது எக்ஸல் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த எக்ஸல் சீட் இங்கே எடுத்து வந்துடும் லெஜர் சொல்லிட்டு. ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா லெஜர்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றது கொடுக்கலாம். டைப் ஆஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா லெஜர் தான் பண்ணுறோம். அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே இருக்கிற லெஜர் கொடுக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்து நம்ம இம்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி எஸ் கொடுத்துடலாம். பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட் நோ கொடுக்கலாம். நோ கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த சன்ரி டெப்டர் அந்த ஒரு லெஜர் மட்டும் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஷோ ஆகும். இங்கே இது இம்போர்ட் இருக்கும். ஸோ இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். இப்போ ஆல்ட்ருக்கு போயிட்டு லெஜர் கொடுத்துடலாம். இப்போ ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கொடுத்துடலாம்.
ஸோ நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது நமக்கு இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த லெஜர்ல இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லெஜர் எல்லாமே நம்ம ஜஸ்ட் லெஜர் நேம் அந்த சீட்டு பார்த்து நமக்கே தெரியும். அந்த லெஜர் நேம், குரூப் நேம், லெஜர் ஓப்பனிங் பேலன்ஸோட டெபிட்டா இல்லை கிரெடிட்ன்றதை கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா இம்போர்ட் ஆயிரும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலி போயிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இக்னோர் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸஸுக்கு போயிடலாம். ஸோ ஏபிசி பிரைவேட் லிமிட்ன்றது ஆல்ரெடி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணிக்கலாம்னா அதை அப்படியே வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கஸ்டமர் நேம் நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ ஒரு நேம் சிவா அன்கோன்றதை கொடுத்துறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அது குரூப் பார்த்தீங்கன்னா குரூப் நேம் சன் டிஃபரன்ஸ் கொடுத்துறேன். ஸோ இதுக்கு அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ டெபிட்ன்றது கொடுத்துறேன். கொடுத்து சேவ் நேரம் சிவா என்கோன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்து நம்ம இதை புதுசாக பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஏபிசி பிரைவேட் லிமிட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்போர்ட் பண்ணுறோம். டேலி போயிடலாம், இம்போர்ட் கொடுத்துடலாம், மாஸ்டர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அதே சீட் தான். ஸோ அதே செலக்ட் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா இக்னோர் டூப்ளிகேட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டோம்னா ஸோ ரெண்டுமே காட்டும், சன்டிஃப்ல ரெண்டுமே காட்டும். இப்போ இம்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ இம்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்க்கலாம், லெஜர் கொடுத்துக்கலாம். ஸோ ஏபிசி பிரைவேட் லிமிட்ன்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இது ஆல்ரெடி இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு. இப்போ நம்ம புதுசாக இம்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சிவோ அன்கோன்றது நம்ம கொடுத்தோம். ஸோ அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நேம் கொடுத்தோம், குரூப் கொடுத்தோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தோம். ஸோ அது மட்டும் என்ன ஆயிருக்குன்னா இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இக்னோர் டூப்ளிகேட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடிஃபை வித் நியூ டேட்டான்றதை கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் எடுத்துக்கலாம். லெஜர் ஆல்ட்ரு போயிடலாம், லெஜர் கொடுத்துடலாம், ஏபிஎஸ் பிரைவேட் லிமிட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாடிஃபை வித் நியூ டேட்டான்றது நம்ம எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே ஸ்டேட் பார்த்தா தமிழ்நாடு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கேரளா அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அது சீட்டுக்கு போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணுறேன். லெஜர் ரீட் மெயில் போயிட்டுங்க, இதில் ஸ்டேட் மட்டும் எடுக்கலாம். ஸோ ஸ்டேட் காப்பி பண்ணிடுறேன், பிடி லெஜர் போயிடுறேன். ஸோ இங்கே ஸ்டேட்ன்ற காலம் ஆட் பண்ணிடுறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் கேரளா சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா நான் தமிழ்நாடு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல்ஸ் கொடுத்து. நெக்ஸ்ட் டேலி போயிடலாம், இம்போர்ட் கொடுத்துடலாம், மாஸ்டர் கொடுத்துடலாம். ஸோ அதே சீட் தான், ஜஸ்ட் என்டர் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா மாடிஃபை வித் நியூ டேட்டான்றது கொடுத்துடலாம். கொடுத்து இது இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் கொடுத்தா இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆல்ட்ரு போயிட்டு லெஜர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஏபிசி பிரைவேட்ன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்த கேரளா சொல்லிட்டு இங்கே என்ன ஆயிருக்குன்னா அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இருந்துச்சு, நம்ம கேரளா கொடுத்தோம்னா என்ன ஆயிருக்குன்னா அது கேரளான்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு கஸ்டமர் பார்த்தோம்னா சிவோ அன்கவுண்டர் பார்த்தோம்னா ஸோ இதுக்குள்ள போய் பார்த்தா தமிழ்நாடு கொடுத்தோம், தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.